பரம் சுந்தரி அப்படின்ற படம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜான்வி கபூருடைய நடிப்பில். எப்போ தேவாரால இவங்க ஒரு பாட்டு ஆடினாங்களோ, ஏன்னா அந்த படத்தில் அவங்க பாட்டில் மட்டும்தான் நிறையா வருவாங்க, ஆடினாங்களோ அதுலேருந்து தெலுங்கு சினிமாவில் மோஸ்ட் வாண்டடான ஒரு ஹீரோயின் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சுட்டு மல்லி அப்படின்ற சாங் போதாதா, அது சொல்லுங்க முதல்ல அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு வந்தாலே இவங்க ஞாபகம் வர அளவுக்கு நல்லா ஆள் மனசில் போய் பதிஞ்சிட்டாங்க. ஈவன் அது தெலுங்கில் மட்டும் கிடையாது, எல்லா லாங்குவேஜ்லேயுமே அவங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸான திரைப்படமாக தான் அது பார்க்கப்படுது, ஏன்னா அந்த பாட்டுக்காக. சரி, அடுத்ததாக பரம் சுந்தரி அப்படின்ற படத்தில் அவங்க நடிச்சிருக்காங்க. சித்தார்த் மல்ஹோத்ரா கூடவே நடிச்சிருக்காங்க. அவர் கதாநாயகன், இவர் கதாநாயகி. சரி, இதில் என்னென்னா 2 பேருக்கு உண்டான காதல் தான். தென்னிந்தியா வட இந்தியா இவங்க 2 பேருக்கு உண்டான ஒரு காதல். அது எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவான ஒரு காதல் திரைப்படமாக கொடுத்துருந்தாங்க. இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை வேறு, சைரா ரிலீஸ் ஆகும்போதே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணி அப்போ ரிலீஸ் பண்ணலான்னு நினச்சாங்க. ஆனால் சைரா இன்னும் பிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு, இப்போ ரிலீஸ் பண்ணால் வேலைக்கு ஆகாது, கொஞ்சம் தள்ளி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பாராமல் இந்த சைரா இவ்வளோ கோடி வசூல் அடிக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்தளவுக்கு தேட்டருடைய ஸ்க்ரீன்லாம் இன்க்ரீஸ் ஆகி எல்லா லாங்குவேஜ்லையுமே இந்த படத்தை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ஜூலை 25 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்த இந்த பரம் சுந்தரி திரைப்படம் இப்போது ஆகஸ்ட் 29 ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணி டேட்டை மாற்றி வச்சுருக்காங்க. ஸ்ரீலீலா அனுராக் பாசுவோடைய இயக்கத்தில் ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஹிந்தியில் அதான் ஆஷிக் 3 அப்படின்ற படம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீலீலா, ஆஹா போதுமா அந்த குச்சி நீ மாட்ட தக்கின் அப்படின்ற ஒரு பாட்டு, ஏதோ அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா தெலுங்கில் செம்ம ஹிட்டு. மகேஷ் பாபுவோட ஜோடி போட்டு அப்படியே செம்ம ஹிட் ஆகி, ஈவன் தமிழில் கூட உள்ள மடக்கி தட்டு அப்படின்னு போட்டு அந்த பாட்டை செம்ம ஹிட் ஆக்கி விட்டாங்க. டான்ஸ்னாலே ஸ்ரீலீலா தான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அப்புறமா வந்த நிறைய படங்கள்லையுமே அவங்க ஒரு பாட்டுக்காக ஆடிட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்குன்னு ஒரு பேர் கிடச்ச திரைப்படங்கள் நிறையா இருக்குது. ஈவன் ஒரு பாட்டுக்காடினாலே போதுன்ற மாதிரிலாம் இருந்துச்சு. இப்படி வரிசையாக நிறைய படங்கள், ஈவன் புஷ்பா 2ல் கூட ஒரு பாட்டுக்கு ஆடிருப்பாங்க. அண்ட் இப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி பராசக்தின்ற படத்தில் தமிழில் நடிச்சிட்டு இருக்காங்க. இது அவங்களுடைய தமிழ் டெபியூ அப்படின்னு சொல்லலாம். அப்படியே ஹிந்திக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஆஷிக் 3 உருவாச்சு. ஆனால் இப்போ இந்த சைரா படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதில் வர மாதிரியே இப்போ ஆஷிக் 3லையும் நம்ம ஸ்ரீலீலாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரியான பிரச்சனைனால தான் காதல் நிறையா ஸ்ட்ராங் ஆகுது, அதுக்கப்புறமா வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சைரா மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அனுராக் பாசுக்கு பொறுக்கல. உடனே ரெண்டுமே காதல் படமே தவிர்த்து வேறு எந்த சிமிலாரிட்டியுமே இந்த படத்தில் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா ரொம்ப ஆழமாக இந்த 2 கதையும் ஒரே மாதிரியான கதை தான் அப்படின்னு சொன்னதும் மனசு தாங்கலை, அந்தளவுக்கு வெந்துருச்சு. ஆனால் அப்படியே நாங்கள் விடுவோமா, இதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்போம்ல அப்படின்னு சொல்லி இப்போ அனுராகுடைய சைடில் இருந்துமே ரெண்டுமே காதல் படம் தான், ஆனால் டோட்டலி வேறு எதையுமே நீங்கள் உட்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போவுமே மேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு. தமிழ் சினிமாவில் இப்படிலாம் படம் திரும்ப வராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த ஒரு காலம் உண்டு. ஏன்னா திருவிளையாடல் மாதிரியான திரைப்படங்கள், சரஸ்வதி சபதம் மாதிரியான திரைப்படங்கள் இதுக்கப்புறம் வருமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனாலேயே அதெல்லாம் ஒரு எபிக் ஃபிலிம்ஸ்ன்ற மாதிரி தனி கேட்டகரியில் வச்சுருக்கோம். இப்படி ஒரு படம் இருக்குமா, நம்மளுடைய தாத்தா அப்பாலாம் பார்த்து ரசித்து நமக்கு சொன்ன மாதிரியான ஒரு படம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஈவன் நாம் இப்போ பார்த்தா கூட அப்போ டெக்னாலஜின்ற ஒரு விஷயமே இல்லை, அப்போவே இந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா, யோசிச்சிருக்காங்களா அப்படின்னு நம்ம எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய படத்தில் ரொம்ப ஆழமாக கவனிச்சா கிடைக்கும்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது மறுபடியும் இந்த படங்கள்லாம் வராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தா இந்தா வந்துருச்சுலன்னு சொல்லி ராகு கேது உருவான வரலாறு அப்படியே ஒரு படமாக எடுக்கிறோம், அதுவும் சரித்திர புராண படமாக நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த இனிஷியேட்டிவில் இறங்கி சமுத்திரக்கனி அதில் சிவனா நடிக்க, இன்னும் நிறைய நடிகைகள் நடிகர்கள் எல்லாருக்கும் கரெக்டான ஆப்டான கதாபாத்திரங்கள் கொடுத்து முழுக்க ஒரு நல்ல டிவோஷனல் படமாக உருவாக்கியிருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய போஸ்டர்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் தான் இப்போ செம வைரலாக போயிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 8 இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ராகு கேது திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சல்மான் கானை வச்சு நம்ம ஏஆர் முருகதாஸ் எடுத்த திரைப்படம் சிக்கந்தர் அப்படின்ற படம். சரி, எப்பவுமே ஏஆர் முருகதாஸ்க்குன்னு ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கும். ஆனால் அந்த படம் ஏன் ஹிட் ஆகலை? ஈவன் நான் பர்சனலாக அந்த படம் பார்க்கும்போது அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இதை ஏஆர் முருகதாஸ் எப்படி பார்க்குறாருன்னா, தன்னுடைய தாய்மொழியில் படம் பண்ணுறது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா ஒரு இயக்குனரால் ஈஸியாக அந்த படத்தை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இப்போ ஒருவேளை நம்ம அதர் லாங்குவேஜஸில் பண்ணுறோன்னா பெருசாக மானிட்டர் பண்ண முடியல. ஆனால் அதுவே மல்டிபிள் லாங்குவேஜஸில் ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதை நம்ம ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியும். அதனால் ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜில் போய் படம் பண்ணும்போது அந்த லாங்குவேஜில் நம்ம ரொம்ப எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை இவ்வளோ வருஷம் கழிச்சு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்கிற விஷயம் இப்போ செம வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா மதராசி அப்படின்ற படம் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு இந்த படத்துலேருந்து பாட்டும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் படமும் சூப்பராக ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த படம் தமிழில் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அமரன் படத்துக்கு அப்புறமா ஒரு நல்ல வெற்றி படத்தை கொடுக்கணும்னு சிவகார்த்திகேயனும் ரெடியாக இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரியே மதராசி, பராசக்தின்னு நிறைய படங்கள் உருவாகிட்டு
இருக்கு. சரி, அதில் கண்டிப்பாக இந்த பராசக்தி படம் வரதுக்கு லேட் ஆகும், அதனால் இந்த மதராசி படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரியான நம்பிக்கையிலையும் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஏஆர் முருகதாஸ் இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு. அவர் நிஜமாவே கம்பேக் கொடுப்பாரா இல்லையான்லாம் டிபேட்டை தாண்டி நல்ல படங்கள் கொடுக்குறாரு. அதனால் இந்த படமும் வெற்றி அடையும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கணும். ஹோம்பாலே ஃபிலிம்ஸோடைய புதிய முயற்சி தான் மகா அவதார் நரசிம்மா. இது இப்படியே விடாமல் தனியாக ஒரு யூனிவர்ஸே கிரியேட் பண்ணி 10 அவதாரங்களையுமே படமாக்கினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சாங்க. ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னாடி நரசிம்மா அப்படின்ற அந்த அவதாரம் தான் பெரிய பவர்ஃபுல்லாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த அவதாரத்தை இறக்குவோம் தான் இறக்குனாங்க. பக்தா பிரகல்நாதா அப்படின்ற ஒரு படம் வந்துருந்துச்சு முன்னாடி, அதை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அதே கதையை அப்படியே நரசிம்மா அப்படின்னு மகாவதார் நரசிம்மா அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படமாக எடுத்திருக்காங்க. அந்த படமும் அனிமேஷனில் ரிலீஸ் ஆகி நிறைய குழந்தைகளை கவர்ந்துருக்கு. ஈவன் பேரண்ட்ஸே குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அந்தளவுக்கு இந்த திரைப்படம் ஃபுல் அண்ட் ஃபுல் டிவோஷனலாகவும் நிறைய எஜுகேட் பண்ணுற மாதிரியும் இருக்குன்ற மாதிரி தான் நம்புகிறாங்க. இந்த திரைப்படத்துக்கு கிடைச்ச ஒரு வெற்றி கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்கள் பண்ணியாகணுன்ற உத்வேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. 25ஆம் தேதி ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் 5 நாளுடைய கணக்கெடுப்புலன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30 கோடிக்கு மேலேயே வசூல் அடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல லாபமாக தான் பார்க்கப்படுது. பெரிய பெரிய பட்ஜெட் இறக்கியுமே நல்ல நல்ல நடிகர்களை வச்சு பண்ணாலும் படங்கள் ஓடுறதுன்றது ரொம்ப ரேர் தான். அப்படி ஓடினாலும் அதுக்கு ஏதோ ஒரு பெரிய ரீசன் இருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு ஒரே ரீசன், அது நரசிம்மா அப்படின்ற அந்த பேருக்கு தான், உள்ள இருக்கக்கூடிய கதைக்கு தான் சொல்லலாம். ஸோ இதே மாதிரி நிறைய திரைப்படங்கள் வரும்ன்ற மாதிரி அஷ்யூரிட்டியும் கொடுத்துருக்காங்க. இதுக்காக ரசிகர்களும் காத்திருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care.